அம்மா, அண்ணா, அப்பா. சரி இதில் அம்மா என்ன இருக்குது? எம் ஏஏ ஏஏ இங்கே இருக்கா? அதே ஏஏ இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறது கண்டிப்பாக என்ன தான் இருந்திருக்கும்? ஏஏ தான் இருந்திருக்கும். சேஞ்சஸ் இல்லை. இதோட சென்ட்ரல் என்ன இருக்குது? 13. எம் 13. என் எத்தனை? 14. ஃபஸ்ட்லேருந்து ரெண்டாவது போகிறப்போ என்ன ஆகுது? +1 வருதா? அப்போது இங்கேருந்து இங்கே வர்றப்போ +1 வந்திருக்கும். பட் அப்போ இங்கேருந்து ரிவர்ஸில் வர்றப்போ என்ன வரணும்? -1 வரணும்ல. இப்போ அது 14. 14லேருந்து 13 வந்தால் என்ன பண்ணுவோம்? -1 தானே. இங்கே பி எத்தனாவது லெட்டரு? பி எத்தனாவது லெட்டர்? 16. 16ல் 1 கழிச்சிங்கன்னா 15வது லெட்டர் என்னது? ஓ. ஆன்சர் இதுதான். சில பேர் தப்பாக +1 போட்டுருவோம், Q வந்துடும். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏஎம்எம்ஏ அதுலேருந்து என்ன போயிருக்கு? ஏஎன்என்ஏ போயிருக்கா? இது 13வது லெட்ரு. ஏபிசிடியில் 13வது லெட்ரு தான் எம்மு, 14வது லெட்ரு தான் என்னு. இங்கேருந்து இங்கே போகும்போது +1. அப்படியே ரிவர்ஸில் வந்தால் -1. இங்கே அப்போது கொஸ்டின் நமக்கு இங்கே இருக்குது. கொடுத்துருக்கறது எங்கே கொடுத்துருக்காங்க? ஏபிபிஏ இங்கே இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம இங்கேருந்து இங்கே போனால் +1. நமக்கு இப்படி தானே கொஸ்டின் வருது இப்போது. அப்போ -1. இது அப்புறம் நமக்கு பி வந்து நமக்கு 16னா நமக்கு இங்கே என்ன வரணும்? 15 வரணும். நம்ம பியிலேருந்து அப்படியே முன்னாடி போயிடக்கூடாது. +1 போட்டு 17க்கு போயிடக்கூடாது. 17க்கு போயிட்டால் இது ஆன்சர் ஆயிரும். தப்பு. ஓகேவா? இப்போ ஒருவேளை அந்த ஏபிபிஏ இருக்குல்ல, அது இந்த சைடு கொடுத்தாங்கன்னா, இந்த ஏபிபிஏவை இங்கே கொடுத்துட்டு இஸ்டு இங்கே என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், அப்போ நீங்கள் இந்த ஆன்சருக்கு போகலாம். லெஃப்ட் டு ரைட்டாக இருந்தால் நமக்கு ஆன்சர் ரைட் டு லெஃப்ட் இல்லை. அப்போ -1 பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். நிறையா பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த டைம் சும்மா பண்ணுறப்போ நிறையா பேர் இந்த Q டிக் பண்ணிடுவாங்க.